இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மது அருந்துபவனை பற்றி, அதனுடைய குற்றங்களை பற்றி அவ்வளவு கடுமையாக சொல்லி காட்டுகிறார்கள். மது அருந்துபவன் அவனை மரணித்து விட்டான், அவனை நீங்கள் தஃபன் செய்கிறீர்கள். அவ்வாறு தஃபன் செய்தால் அவனுக்கு நிச்சயமாக அவனுடைய முகத்தை கிபிலாவை விட்டும் அல்லாஹு தஆலா திருப்பி விடுவான். உங்களுக்கு அதிலே சந்தேகம் இருந்தால் என்னை நீங்கள் ஒரு சிலுவையிலே அறைபவனை போல ஒரு கட்டையிலே அடித்துவிட்டு கட்டி வைத்துவிட்டு நீங்கள் செல்லுங்கள். நீங்கள் சென்று அவனுடைய கபரை நீங்கள் தோண்டி பாருங்கள். அவ்வாறு அவனுடைய முகம் கிபிலாவை விட்டும் திருப்பப்படாமல் இருக்குமானால், நிச்சயமாக திருப்பப்பட்டிருக்கும். அந்த ஷாரிபுல் ஹமரனுடைய அந்த குடிகாரனுடைய முகம் நிச்சயமாக கிபிலாவை விட்டும் அது திருப்பப்பட்டுத்தான் இருக்கும். கபரிலே வைக்கப்பட்டால் ஒருவேளை திருப்பப்படவில்லை என்று சொன்னால், என்னை நீங்கள் அறைந்து விட்டு செல்கிறீர்களே, சிலுவையிலே அறைந்ததை போல கட்டையிலே கட்டி வைத்து விட்டு செல்கிறீர்களே, அப்படியே என்னை விட்டுவிடுங்கள், அதிலிருந்து என்னை அகற்ற வேண்டாம் என்கின்ற அளவுக்கு அவ்வளவு கடுமையாக சாடுகிறார்கள் ஒரு மது அருந்துபவனுடைய அவனுடைய மன்னரையினுடைய நிலைப்பாட்டை பற்றி.